இன்றைக்கு நாம சட்டசபையில பேசுகின்ற உரை ஒன்று மேகதாது அணை பற்றியும் ஆளுநருடைய உரையை பற்றியுமான டிஸ்கஷன். சற்றேறக்குரிய 1.5 மணி நேரமா ஒரே டாபிக் தான் இங்க போயிட்டு இருக்கு. அந்த வாய்ப்பு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை பேரவைத் தலைவருக்கு நான் வைக்கிறேன். நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது, நிறைய பேருக்கு வாய்ப்பே கிடைக்காமையே போயிடுது. இது சட்டமன்றம், எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி, எல்லாருக்குமே வாய்ப்பு தரணும் பேசுறதுக்கு. அது நீங்க அவைத்தலைவர் அவர்கள் நீங்க அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அன்று ஆளுநர் உரை, அது தமிழ்தாய் வாழ்த்தோடு ஆரம்பிக்கப்பட்டதை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மனப்பூர்வமாக அதை வரவேற்கிறோம். அதே போல ஆளுநர் உரை அன்றைக்கு ஆளும் கட்சியின் உரையாக இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி ஆளுங்கட்சியை பற்றி மட்டுமே அவருடைய உரை இருந்தது. ஆனால் அன்றைக்கு ஆளுநர் உரையில் 37 நிமிடங்கள் அவர் பேசியதாக ஒரு குறிப்பு இருக்கு. ஆனா 37 தவறுகள், தமிழை பற்றி உச்சரித்தவை அத்தனையுமே மிக மிக ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இங்க நான் பார்க்கிறேன். நம்மளுடைய தலைவர்கள், அறிஞர் அண்ணாவாகட்டும், கலைஞராகட்டும், ஐயா காமராஜர் ஆகட்டும், அனைத்து பெருந்தலைவர்கள், அதே போல வேலு நாச்சியார், இது போன்ற அவர் ஒவ்வொரு பேரை சொல்லும் பொழுதும் முற்றிலுமாக அவருடைய உரையில அத்தனை பிழைகள் அன்றைக்கு இருந்தது. உறுப்பினர் உட்காருங்க. உட்காருமா? உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காரு. இல்ல உட்காருங்க ப்ளீஸ். மாண்புமிகு உறுப்பினர் ஆளுநர் உரை மீது சொல்லுகிற போது தமிழ் உச்சரிப்பு பற்றி அவர் குறிப்பிட்டார்கள். வேறு மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஆளுநர் அரசின் சார்பில் இங்கே தன்னுடைய உரையை அவைக்கு படிக்க வந்தபோது புதிதாக தமிழகத்தில் வந்திருக்கிற வேறு மாநிலத்தை சேர்ந்த நம்முடைய ஆளுநர் முதலில் எல்லா தலைவருடைய பெயரையும் உச்சரிக்க முயன்றதையே நாம் முதல்ல பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, எல்லா பெயர்களையும் விடாமல் படிக்க வேண்டும் என்று அவர் காட்டிய ஆர்வத்தை நீங்கள் பாராட்ட வேண்டும்.